ஹாய் வெல்கம் டு கணிதம் கைட். இன்னைக்கு 10th மேக்ஸ் எடுத்துக்காட்டு 2.28 என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. இதுல LMN இந்த உறுப்புகள் முறையே XYZன்னு சொல்லியிருக்காங்க. எனில் பின்வரும் வரிசை நிரூபிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதுல பொது வடிவம் என்னது? பொது உறுப்பு Tn = A plus n minus 1 into D. இதுல ஏங்கிறது என்னது? முதல் உறுப்பு. அதே மாதிரி Dங்கிறது என்னது? பொது வித்தியாசம். சரிங்களா? Dங்கிறது பொது வித்தியாசம். இப்போ நம்மளுக்கு என்ன உறுப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க? எல்லாவது உறுப்பு, எம்மாவது உறுப்பு, என்னாவது உறுப்பு. சரிங்களா? TL. அப்போ எல்லாவது உறுப்புமா TL என்ன வரும்? A plus nக்கு பதிலா என்ன பண்ணுவோம்? L minus 1 into D equal to எல்லாவது உறுப்பு என்ன கொடுத்துருக்காங்க? Xன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப X. அப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் இதை வச்சுக்கோங்க. அடுத்து ரெண்டாவது T என்னது கொடுத்துருக்காங்க? எம்மாவது உறுப்பு. சரிங்களா? TM equal to A plus n இருக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணுவோம்? M minus 1 into D. எம்மாவது உறுப்பு என்னன்னு கொடுத்துருக்காங்க? Y. சரியா? அப்போ Y. இதை வந்து 2ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து TN அப்படிதானே? என்னாவது உறுப்பு. சரிங்களா? TN என்னது? A plus n minus 1 into D equal to என்னது? அது Z. சரியா? இது வந்து 3ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? X into M minus N. அதே மாதிரி y into n minus l. அடுத்து z into l minus m. இது மூணையும் கண்டுபிடிச்சு இது மூணையும் கூட்டணும். கூட்டினா ஈக்குவல் டு நம்மளுக்கு 0ன்னு வரணும். சரிங்களா? x into m minus n வேணும். அப்படிதானே? இப்போ ஃபர்ஸ்ட் சமன்பாடுல இருந்து எடுத்துக்கோங்க. x into l minus m minus n. அப்படிதானே? m minus n. இந்த சமன்பாட்டுல x ஓட m minus n பெருக்கிட்டாங்க. அப்போ இதுலயும் என்ன செய்யணும்? நம்ம m minus n பெருக்கணும். பெருக்குங்க. என்ன வரும்? m minus n into என்னது? A plus அதே மாதிரி இந்த உறுப்புலையும் பெருக்கணும். இல்லாட்டி மொத்தமா நான் பெருக்கி காமிக்க பாருங்க. A plus l minus 1 into D. சரியா? இந்த சமன்பாட்டுல ரெண்டு பக்கமுமே என்ன செய்யணும்? இந்த பக்கமும் m minus n ஆல பெருக்கணும். சரியா? இந்த இது x into m minus n அப்படி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து உள்ள கொண்டு போய் பெருக்குங்க. என்ன வரும்? ஃபர்ஸ்ட் a into m minus n வரும். அடுத்து பிளஸ் நடுவுல இருக்க பிளஸ். அடுத்து இங்க l minus 1 into m minus n into D. சரியா? இதை வந்து 4வது சமன்பாடா வச்சுக்கோங்க. அடுத்து நம்மளுக்கு என்ன தேவை? y into n minus l. சரிங்களா? y ஓட என்னது பெருக்கணும்? n minus l. சரிங்களா? ரெண்டாவதுல இருந்து என்னது எடுக்க போறோம்? y into n minus l equal to இங்க வந்து n minus l ஆல பெருக்கணும்னா இங்க என்னது? n minus l ஆல பெருக்கணும். சரியா? a plus m minus 1 into D equal to n minus l a into n minus l plus அடுத்து n minus l m minus 1 into D. சரிங்களா? உள்ள கொண்டு போய் பெருக்கிருக்கேன். இந்த இதை n minus l உள்ள கொண்டு போய் பெருக்கிருக்கேன். அடுத்து மூணாவது இதை எடுத்துக்கோங்க. என்னது? z ஓட என்னத்தை பெருக்கணுமா? l minus m பெருக்கணுமா? சரிங்களா? z ஓட என்னது பெருக்க போறோம்? l minus m பெருக்க போறோம். சரியா? இப்ப பெருக்குவோமா? z ஓட l minus m பெருக்க போறோம். சரியா? l minus m into z என்னது? a plus n minus 1 into D. என்னது? a plus n minus 1 into D. சரியா? இப்ப பெருக்குங்க. உள்ள கொண்டு போய் இந்த பக்கம் உள்ளது அப்படி இருக்கும். l minus m இதை உள்ள கொண்டு போய் பெருக்கணும்னா a into l minus mன்னு வரும். அடுத்து பிளஸ் l minus m into n minus 1 into D. சரியா? இப்ப பாருங்க, நம்மளுக்கு இதை வந்து 5வது இதா வச்சுக்கோங்க. இந்த இதை வந்து 6வது இதா வச்சுக்கோங்க. இப்ப இது மூணையும் கூட்டுவோம். அது கூட்டி இருக்கதானே செஞ்சிருக்காங்க. இந்த ஆன்சர் அதே மாதிரி இந்த ஆன்சர் மூணையும் என்னது? கூட்டியிருக்காங்க. கூட்டினா ஈக்குவல் டு நம்ம 0 வருது அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இப்ப இது எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த சைடு உள்ளது ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் உள்ளது எழுதிக்கோங்க. என்னது? x into m minus n plus y into n minus l plus z into l minus m. அடுத்து இப்போ ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் உள்ளது என்னது? a into m minus n plus என்னது? l minus 1 m minus n into D. சரியா? ஃபர்ஸ்ட் இதை எழுதிட்டோம். செகண்ட் இது அடுத்து இந்த இதை எழுதுங்க. பிளஸ் கூட்டல் தானே, இதோட இதை கூட்ட தானே செய்யணும். அதனால இங்க பிளஸ் போட்டுட்டோம். ரெண்டாவது இது என்னது? a into n minus 1 m minus l அடுத்து பிளஸ் n minus l
இன்ட்டு எம் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. சரியா? அடுத்து ஒரு பிளஸ், அடுத்து இசட் எழுதுங்க. என்னது? ஏ இன்ட்டு எல் மைனஸ் எம் பிளஸ் எல் மைனஸ் எம், அடுத்து என் மைனஸ் எல் இன்ட்டு டி. சரியா? இப்ப பாருங்க, ஏ இருக்கு பாத்தீங்களா? அந்த ஏ எல்லாம் தனியா எடுத்து எழுத போறோம். அடுத்து டி இருக்கு பாத்தீங்களா? டி எல்லாம் தனியா எடுத்து எழுத போறோம். பாருங்க, ஏ எல்லாம் தனியா எடுத்து எழுதியாச்சு. அடுத்து டி எல்லாம் தனியா எடுத்து எழுதியாச்சு. இப்ப பாருங்க, இந்த 3 உறுப்புலையும் ஏ பொதுவா இருக்கு அப்படிதானே? இந்த 3 உறுப்புல இருந்தும் ஏய வந்து ஃபர்ஸ்ட் வெளியே எடுத்துருங்க. எடுத்தா உள்ள பிராக்கெட் குள்ள என்ன வரும்? இங்க எம் மைனஸ் என் மட்டும் வரும். சரியா? அடுத்து இங்க என்ன வரும்? பிளஸ் என் மைனஸ் எல் மட்டும் வரும். சரியா? அடுத்து இங்க என்ன வரும்? பிளஸ் எல் மைனஸ் எம் மட்டும் வரும். சரிங்களா? இப்போ அடுத்து என்ன செய்ய போறோம்னா, டியை வந்து இந்த 3 இதுல இருந்தும் பொதுவா வெளியே எடுக்க போறோம். சரிங்களா? இந்த 3 இதுல இருந்தும் டியை வெளியே எடுக்க போறோம். உள்ள என்ன வரும்? ஃபர்ஸ்ட் எல் மைனஸ் ஒன்னு இன்ட்டு எம் மைனஸ் ஒன் என்னு, அடுத்தது பிளஸ் என் மைனஸ் எல் இன்ட்டு எம் மைனஸ் ஒன்னு, அடுத்து பிளஸ் எல் மைனஸ் எம் இன்ட்டு என் மைனஸ் ஒன்னுன்னு வரும். சரியா? இப்போ இந்த இதை அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இதுல பாருங்க, இங்க பிளஸ் என் மைனஸ் என் கேன்சல் ஆயிரும், மைனஸ் எம் பிளஸ் எம் கேன்சல் ஆயிரும், அடுத்து மைனஸ் எல் பிளஸ் எல் கேன்சல் ஆயிட்டு இது ஃபுல்லாவே ஜீரோ. அப்ப ஏ இன்ட்டு ஜீரோ. சரியா? பிளஸ் இங்க டி இன்ட்டு இந்த உள்ள இருக்கிறதுல இது ரெண்டே பெருக்குங்க. ஃபர்ஸ்ட் எல்லோட எம்ஐயும் அடுத்து என்ஐயும். சரிங்களா? எல் இன்ட்டு எம் என்ன வரும்? எல்எம் மைனஸ் இங்க மைனஸ் இருக்கு பாத்தீங்களா? அப்போ மைனஸ் எல்என். அடுத்து இந்த ஒன்னை கொண்டு போய் பெருக்குங்க. என்ன வரும்? மைனஸ் ஒன் இன்ட்டு எம் மைனஸ் எம், அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஒன் இன்ட்டு என் என்ன வரும்? என். சரிங்களா? அப்போ பிளஸ் என். அடுத்து பிளஸ் இந்த இது ரெண்டே பெருக்குங்க. என் இன்ட்டு எம்ஐயும் என் இன்ட்டு மைனஸ் ஒன்னையும் பெருக்குங்க. என்ன வரும்? என்எம். அடுத்து என் இன்ட்டு மைனஸ் ஒன் என்ன வரும்? மைனஸ் என். சரியா? அடுத்து இங்க எல்லையும் எம்ஐயும் பெருக்குங்க. என்ன வரும்? எல் இன்ட்டு எம் மைனஸ் எல்எம். என்ன வரும்? மைனஸ் இங்க இருக்கு, பிளஸ் இங்க இருக்கு. அப்போ மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ். சரியா? அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்? பிளஸ் பிளஸ் எல். அடுத்து பிளஸ் இந்த இதுல பெருக்குங்க பார்ப்போம். இந்த இதையும் பெருக்கி எல்லுன்னு போட்டுக்கேன். சரிங்களா? இங்க பாருங்க, எல்லை வச்சு எண்ணையும் அடுத்து மைனஸ் ஒன்னையும் பெருக்கணும். எல் இன்ட்டு என் என்ன வரும்? எல்என். அடுத்து மைனஸ் எல்லுன்னு வரும். மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு, அதனால மைனஸ் எல். அடுத்து இது ரெண்டே பெருக்குங்க. என்ன வரும்? மைனஸ் எம் பிளஸ் என். ரெண்டே பெருக்கணும்னா என்ன வரும்? மைனஸ் எம்என். அடுத்து இங்க மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு, அப்போ பிளஸ் எம்ஐ ஒன்னையும் பெருக்கணும்னா எம். சரியா? இப்ப இந்த இதுல பாருங்க, எல்எம் பிளஸ் எல்எம், இது மைனஸ் எல்எம் கேன்சல் ஆயிருமா? அடுத்து இது எல்என், இது பிளஸ் எல்என் கேன்சல் ஆயிருமா? அடுத்து மைனஸ் எம் பிளஸ் எம் கேன்சல் ஆயிருமா? அடுத்து பிளஸ் என் மைனஸ் என் கேன்சல் ஆயிரும். அடுத்து பிளஸ் என்எம் மைனஸ் என்எம் கேன்சல் ஆயிரும். அடுத்து மைனஸ் எல்லும் பிளஸ் எல்லும் கேன்சல் ஆயிரும். அப்ப இது என்னதான் வரும்? ஏ இன்ட்டு ஜீரோ ஜீரோ, அதே மாதிரி டி இன்ட்டு ஜீரோன்னு வரும். அப்படிதானே? அப்போ ஜீரோ பிளஸ் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ தான். சரிங்களா? அப்போ இதை வந்து நிரூபிச்சிட்டோம். இதை தானே நம்மளுக்கு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க, ஈக்குவல் டு ஜீரோன்னு. அப்போ ஃபர்ஸ்ட் இது நிரூபிச்சாச்சு. அடுத்து செகண்ட் இது பாருங்க. செகண்ட் இது பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு என், ஒய் மைனஸ் இசட் இன்ட்டு எல், இசட் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எம் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 3 இது நம்ம ஏற்கனவே எழுதியிருக்கோமோ அந்த சமன்பாடை இங்க எடுத்து எழுதிருக்கேன். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? எக்ஸ் மைனஸ் ஒய் வேணும் நம்மளுக்கு. அப்படிதானே? அப்ப எக்ஸ்ல இருந்து ஒய்யை கழிங்க. என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் ஒய். எக்ஸுங்கிறது என்னது? ஏ பிளஸ் எல் மைனஸ் ஒன் இன்ட்டு டி மைனஸ் ஒய்யை தானே கழிக்கணும். அப்ப ஏ பிளஸ் எம் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. சரிங்களா? இப்போ இந்த மைனஸ் உள்ள கொண்டு போய் பெருக்குங்க. என்ன வரும்? ஏ பிளஸ் எல் மைனஸ் ஒன் இன்ட்டு டி மைனஸ் உள்ள கொண்டு போய் பெருக்கணும்னா மைனஸ் ஏ, அடுத்து மைனஸ் எம் மைனஸ் ஒன்னு இன்ட்டு டி. சரியா? இப்ப பாருங்க, இந்த ஏயும் பிளஸ் ஏயும் மைனஸ் ஏயும் கேன்சல் ஆயிரும். இந்த ரெண்டு உறுப்புலையுமே டி பொதுவா இருக்கு, அதனால டியை வந்து பொதுவா வெளியே எடுத்துருங்க. என்ன வரும்? எல் மைனஸ் ஒன்னு உள்ள வரும். அதே மாதிரி இங்க மைனஸ் எம் பிளஸ் ஒன்னுன்னு வரும். சரிங்களா? இந்த மைனஸை உள்ள கொண்டு போய் பெருக்கி எழுதணும். மைனஸ் எம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஒன்னு. சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த பிளஸ் ஒன்னும் மைனஸ் ஒன்னும் கேன்சல் ஆயிரும். அப்ப டி இன்ட்டு எல் மைனஸ் எம் அப்படின்னு வரும். சரியா? இப்ப பாருங்க, நம்மளுக்கு என்ன தேவை? எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு என். நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்னது? எக்ஸ் மைனஸ் ஒய். நம்மளுக்கு
என்ன தேவை எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு என். சரிங்களா? அப்ப இதோட என்ன செய்ய போறோம்? இப்போ n பெருக்க போறோம். அப்போ dn n உள்ள கொண்டு போய் பெருக்கினீங்கன்னா என்ன வரும்? dnl மைனஸ் என்னது nm அப்படின்னு வரும். சரிங்களா? எப்படி பெருக்கிருக்கோம்னா இதோட என்ன ஃபுல்லா பெருக்கினோம்னா இந்த இதுல உள்ள கொண்டு போய் பெருக்கும் போது l இன்ட்டு m m இன்ட்டு n வரும். அதனால ln mn அப்படின்னு போட்டுப்போம். சரிங்களா? அடுத்தது நமக்கு என்ன தேவை? y மைனஸ் z அப்படிதானே? அப்போ y மைனஸ் z. y என்னது? a plus m minus 1 into d. சரியா? a plus m minus 1 into d minus z என்னது? a minus of n minus 1 into d. சரியா? இங்க மைனஸ் ஏயும் பிளஸ் ஏயும் கேன்சல் ஆயிரும். மைனஸ் உள்ள கொண்டு போய் ஃபர்ஸ்டே பெருக்கி எழுதிட்டேன். சரிங்களா? இப்போ இந்த இது ரெண்டுல இருந்தும் dA காமனா எடுத்தோம்னா என்ன வரும்? m மைனஸ் 1 இங்க மைனஸ் n பிளஸ் 1 வரும். சரியா? அப்ப இந்த மைனஸ் 1 பிளஸ் 1 கேன்சல் ஆயிட்டு நம்மளுக்கு என்ன வரும்? d இன்ட்டு m மைனஸ் n வரும். சரியா? இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? y மைனஸ் z இன்ட்டு l தான் தேவை. சரியா? என்ன தேவை? y மைனஸ் z இன்ட்டு l ஈக்குவல் டு இதோட என்னது பெருக்க போறோம்? l பெருக்க போறோம். இப்போ d இன்ட்டு என்னது? l உள்ள கொண்டு போய் பெருக்கணும்னா ml மைனஸ் nl. சரியா? l உள்ள கொண்டு போய் பெருக்கியாச்சு. இப்போ இதை வந்து எத்தனாவது சமன்பாடு? 7வது சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து 8ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து இன்னொன்று நம்மளுக்கு என்ன தேவை? z மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எம். ஃபர்ஸ்ட் z மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிப்போமா? என்ன வரும்? z என்னது? நம்மளுக்கு a பிளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி மைனஸ் எக்ஸ் என்னது? a பிளஸ் இல்ல மைனஸ் a மைனஸ் l மைனஸ் 1 இன்ட்டு டி. சரியா? இப்போ இந்த மைனஸும் பிளஸும் கேன்சல் ஆயிரும். இங்க dA காமனா எடுத்தோம்னா என்ன வரும்? n மைனஸ் 1 மைனஸ் உள்ள கொண்டு போய் பெருக்கும் போது மைனஸ் l பிளஸ் 1 வரும். இது ரெண்டும் கேன்சல் ஆயிட்டு என்ன வரும்? நம்மளுக்கு n மைனஸ் l மட்டும் வரும். d இன்ட்டு n மைனஸ் l மட்டும் வரும். சரியா? இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? இன்ட்டு m தேவை. அப்படிதானே? z மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எம். அப்போ z மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எம். இதோட என்னது பெருக்க போறோம்? m பெருக்க போறோம். அப்போ d இன்ட்டு mn மைனஸ் என்னது? lm. சரியா? இதை வந்து எத்தனாவது சமன்பாடு? 9வது சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது மூணையும் கூட்ட போறோம். 7 8 9. சரியா? பாருங்க 7 8 9 மூணையும் கூட்டியிருக்கேன். என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு என், ஒய் மைனஸ் இசட் இன்ட்டு எல், இசட் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எம். சரிங்களா? அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் இதெல்லாம். சரியா? இப்போ பாருங்க இந்த டியை வந்து காமனா எடுங்க. வெளியில டி எடுத்தோம்னா உள்ள என்ன இருக்கும்? nl மைனஸ் mn. அடுத்து இங்க பிளஸ் ml மைனஸ் nl. அடுத்து இங்க பிளஸ் mn மைனஸ் lm. சரியா? இப்ப பாருங்க nl இங்க பிளஸ்ல இருக்கு, இங்க மைனஸ்ல இருக்கு, கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இங்க mn மைனஸ்ல இருக்கு, இங்க பிளஸ்ல இருக்கு, கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி ml இங்க பிளஸ்ல இருக்கு, இங்க மைனஸ்ல இருக்கு, ரெண்டு கேன்சல் ஆயிரும். அப்ப ஈக்குவல் டு என்ன வரும்? d இன்ட்டு 0. அப்ப என்னது? நம்மளுக்கு ஆன்சர் d இன்ட்டு 0 0. சரியா? அப்போ இதை மூணை கூட்டினா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது? 0. அதுதான் நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. நிரூபிச்சாச்சு. சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு. இதை எப்படி உள்ள கொண்டு போய் பெருக்கிறது மட்டும் தெரிஞ்சா போதும். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கணிதம் கைட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.